வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை, திருநீலியம்மன் துணை, ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கேள்வி: கடக லக்னம் பொதுவான பிரச்சனை. பதில்: பூசம் 1-2-3-4, ஆயில்யம் 1-2-3-4. கடகம் லக்னத்தில் பிறந்து சூரியன் கர்மா இருந்தால் தந்தை சொல்வதை யோசித்து செய்ய வேண்டும். தந்தை பேரில் சொத்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் உங்கள் குழந்தை பொருளாதார அடிகள் ஆகிவிடும். மனக்கசப்பு ஏற்படும். இதுவே உண்மை. பொது சொத்து வாங்கக்கூடாது. கூட்டு குடும்பமாக இருந்தால் தந்தை பெயரில் முழுமையாக சொத்து வாங்கக்கூடாது. உங்கள் உழைப்பு சகோதரர்களுக்கு போய்விடும். ஒரே பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. கேள்வி: 4ஆம் பாவம், 4ஆம் அதிபதி, 4ஆம் வீடு. பதில்: 4ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்தால் சொத்து வாங்குவது, விற்பது ஸ்திரத்தன்மை இல்லை. இவர்கள் இரட்டை மனநிலையில் இருப்பார்கள். இதனால் நல்ல வாய்ப்பு தவற விடுகிறார்கள். சொத்து விஷயத்தில் தானும் குழப்ப நிலையில் இருந்து அடுத்தவர்களையும் குழப்புவது. இவர்கள் சொத்து விஷயத்தில் ஸ்திரமாக முடிவு எடுப்பதில்லை. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எடுக்கும் முடிவு ஸ்திரமாக இருக்க வேண்டும். கேள்வி: 4-9-9-4 சேர்க்கை. பதில்: வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, காலியிடம். ராகுவின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு மின்சாரத்துறை மூலம் பிரச்சனை இருக்கும். மின் கம்பங்கள் இவர்கள் வீட்டின் பக்கத்தில் இருப்பது, டிரான்ஸ்ஃபார்மர் இருப்பது, மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதன் மூலமாக தொல்லைகள், இடர்பாடுகள். அதன் மூலம் வீடு கட்டுவது பிரச்சனை. மின்சார விபத்து ஏற்படுவது. இவர்கள் வீடு கட்டும்போது மின்சாரம் சார்ந்த விஷயத்தில் சரியாக சீர்படுத்தி செய்திருக்க மாட்டார்கள். மின்சாரம் கொடுத்தும் கொடுக்காமலும் இருப்பது. ஒரு விஷயம் பற்றாக்குறையாக இருந்தாலும் ஒரு விஷயம் அளவுக்கு அதிகமாக இருப்பது பிரச்சனை. இது சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அனுபவிக்கிற அமைப்பு உண்டு. ரசாயன ஆலை, வீட்டு உபயோகப் பொருட்கள், துணிகள் சம்பந்தப்பட்ட ரசாயனம், மின்சார உபகரணங்கள் உற்பத்தி, ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு இடமாக இருக்கலாம். போக்குவரத்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை. இதுபோல் தனியார் பெரு நிறுவனங்கள் மூலமாக இவர்கள் குடியிருக்கும் வீடு, அந்த வீட்டை சுற்றியுள்ள பகுதி, அந்த மண், காற்று மாசுபடுவது. இது அடுத்த பிரச்சனை. இதைவிட பெரிய சிக்கல், நீண்ட நாட்கள் முன்னாடி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் என்று நினைக்கும்போது அந்த இடத்தில் அரசு சார்ந்த பாலம் மற்றும் பல அரசு தொல்லை மூலம் அந்த இடம் இவர்களுக்கு உதவாமல் போய்விடும். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், பாலம், ஏதோ போக்குவரத்து சம்பந்தப்பட்ட துறையில் இந்த இடம் இவர்களுக்கு உதவாமல் போய்விடும். அந்த இடம் இழக்கும் நிலை வருவது. இவர்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இப்படி உள்ளவர்கள் மாற்று ஏற்பாடு யோசித்து வைத்துக்கொள்ள வேண்டும். சட்ட ரீதியாக ஆவணம் சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். பட்டா, சிட்டா புதுப்பித்து வைத்துக்கொள்ள வேண்டும். ராகு கர்மா உள்ள குடும்பத்தில் 4-9 தொடர்பு உள்ளவர்களுக்கு அதிகமாக தொந்தரவு இருக்கும். 4 குரு 4ஆம் அதிபதி தனுசு இருப்பது, 4ஆம் அதிபதி பூசம், விசாகம், சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருப்பது இவர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். மூதாதையர் அனுகிரகம் இல்லாதவர் குடும்பம் மிகப்பெரிய இடிபோல் பிரச்சனை வரும். திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் விட்டு போனவர்களுக்கு முதலில் திதி கொடுக்க வேண்டும். முன்னோர்களின் ஆசியை வாங்க வேண்டும். மற்றவரை விட கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்து கேள்வி: 4-7-7-4 சேர்க்கை. பதில்: 4ஆம் அதிபதியோடு சுக்கிரன் அல்லது ராகு சேர்க்கை இவர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட கர்ம தொடர்பு, தண்ணீர் சப்ளை, தண்ணி பைப் கனெக்ஷன், அண்டர் வாட்டர் கனெக்ஷன், சாக்கடை, கழிவுநீர், ஜலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவர்கள் வீட்டோடு தொடர்பு இருக்கும். தண்ணீர் நிறைய இருப்பது பிரச்சனை அல்லது தண்ணீர் இல்லை என்று பிரச்சனை. நீர்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தண்ணீர் சார்ந்த பிரச்சனை எந்த வகையிலும் வராத அளவிற்கு யோசனை செய்தும் வீடு கட்டவோ அல்லது கட்டிய வீட்டை வாங்கும்போது கவனம் தேவை. வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வு இல்லாமல் இருக்கும். 4-7 சனியோடு சேர்க்கை இருந்தால் கழிவுநீர் பிரச்சனை இருக்கும். கழிவுநீர் வெளியே போகாமல் இருப்பது, வேலையாட்கள் கிடைக்காமல் போகிறது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட முழு விவரம் சேகரித்து அதன் பிறகு வீடு, சொத்து வாங்க வேண்டும். கேள்வி: 4-7-7-4 இதோடு ராகு சேர்க்கை தொடர்பு. பதில்: இவர்கள் தாய்வழி சொத்து, அதை மிக கவனத்துடன் கையாள வேண்டும். இவர்களுக்கு தாய்வழி சொத்தில் சிக்கல் ஏற்படும். 1. அனுபவிக்க முடியாமல் சிக்கல். 2. அரசு சார்ந்த சிக்கல். 3. மனச்சுமை, மனவலி, மனவேதனை. சந்திரன் கர்மா சார்ந்த குடும்பத்துக்குத்தான் முக்கியமாக இருக்கும். அடுத்த கேள்வி: 1-7-10 தொடர்பு இருந்து ராகு அல்லது சுக்கிரன் சேர்ந்து இருப்பது. இதற்கு பதில்:
10ஆம் பாவத்தில் ராகு அல்லது சுக்கிரன் இருப்பது, துலாம் வீடு 10ஆம் பாவமாக வருவது, லக்னம் லக்னாதிபதி 10ஆம் பாவ அதிபதி 10ஆம் பாவ முனை பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பது, இப்படி சந்திரன் கர்மாவில் அமைவது. வலிமையான சந்திரன் கர்மா உள்ளவர்கள் மிகப்பெரிய ஹோட்டல், ரைஸ் மில் மற்றும் பல சந்திரன் கர்மா சார்ந்த விஷயம், உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது. ஆனால் சிறிய முதலீட்டில் குறைந்த முதலீடு செய்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் வெற்றி. இதுவே சந்திரன் கர்மா. வலிமையான சேர்க்கை இருந்தால் சிறு முதலீடு செய்யலாம். மூளை, திறமை, உழைப்பு, சிறு முதலீடு போட்டால் மிகப்பெரிய வெற்றி. இப்படி செய்யும்போது அந்த தொழிலே பரிகாரமாகும். கேட்டரிங் ஆர்டர், குறைந்த முதலீடு செய்து அரிசி கடை தொழிலாக செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி. அடுத்த கேள்வி, 10-11 கர்மா ரகசியம். செவ்வாய் கர்மா. பதில்: சனி எங்கு போய் உட்கார்ந்தாலும் செவ்வாய் கர்மா. 11ஆம் பாவம் தன்மையை கொடுப்பார். 11ஆம் அதிபதி 10இல் இருந்தால் செவ்வாய் கர்மாவை கொடுப்பார் என்பது விதி. செவ்வாய் காரகத்துவ தொழில் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல், உலோகங்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு, ஆர்கிடெக்சர்ஸ், எந்தவிதமான கட்டுமானமாக இருந்தாலும், கப்பல் கட்டுமானம், பாலம் கட்டுதல், ரயில்வே டிராக், இது சார்ந்த பிரிவுகளில் தொழில் செய்யலாம். தற்காப்பு கலை, விளையாட்டு, இவர்கள் இதில் எந்த அளவுக்கு மதிநுட்பத்தையும் வளர்த்து கொள்கிறார்களோ அந்த துறையில் இவர்கள் வளர்ச்சியை அடித்துக்கொள்ள ஆளே இல்லை. இந்த செவ்வாய் கர்மாவின் வலிமை: கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம். 10-11 தொடர்பு. 10ஆம் அதிபதி கும்பத்தில் அமர்வது, 10ஆம் அதிபதியுடன் சனி சேர்க்கை பெறுவது, 10ஆம் பாவம் அதிபதி செவ்வாய் கர்மா இருந்தால் இவர்கள் இந்த தொழிலில் போனால் தொழில் வித்தகர் என்ற பெயர் கிடைக்கும். செவ்வாய்க்கு அந்த தொழிலே பரிகாரமாக இருக்கும். இது சூட்சமம். அடுத்த கேள்வி, மனோநிலை படிப்பு சந்திரன் கர்மா இருக்க வேண்டும். பதில்: 10ஆம் பாவம் சந்திரன் கர்மா தொடர்பு இருப்பது, 6ஆம் பாவம் 10ஆம் அதிபதி சந்திரன் கர்மா நட்சத்திரத்தில் அமைவது, 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராகு அமர்வது, 6-7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்வது. இதில் சந்திரன் கர்மா இருந்தால் சைக்காலஜி தனித்தன்மையுடன் புண்ணிய கர்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கும். இதுவே பரிகாரம். மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவம் செய்வதால் அந்த தொழிலே பரிகாரமாகும். சங்கீத திறமை 10-11 தொடர்பு கொண்டால் செவ்வாய் கர்மா. 10இல் சனி அமர்ந்தால், 10இல் 11ஆம் அதிபதி இருந்தால், செவ்வாய் கர்மா நட்சத்திரத்தில் 10ஆம் அதிபதி இருப்பது, கும்பம் 10ஆம் பாவமாக அமைவது, கும்பத்தில் 10ஆம் அதிபதி அமர்வது, இவை அனைத்தும் செவ்வாய் கர்மா. இவர்களுக்கு சங்கீதம் இருக்கிறது, ஆனால் தொழிலாக செய்வது யோசித்து செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி, பாத்திரக்கடை சந்திரன் கர்மா. இதற்கு பதில்: உலோகத்துக்கு அதிபதி செவ்வாய். பாத்திரக்கடை வைப்பதற்கு சந்திரனும் செவ்வாய் கர்மா இரண்டும் தேவை. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை அல்லது 10ஆம் பாவத்தில் ராகு சனி சேர்க்கை, இந்த இரண்டு கிரக சேர்க்கை 10ஆம் பாவத்தில் இருந்தால் அல்லது 10ஆம் அதிபதியோடு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக பாத்திரக்கடை வைப்பதற்கு உண்டான கொடுப்பனை இருக்கிறது. சிறு முதலீடு செய்து தொழில் செய்ய வேண்டும். பெரிய முதலீடு போடக்கூடாது. 7-11, 6-7-11, 6-11 இவை மூன்றும் ஒரு சேர 10ஆம் பாவத்தோடு தொடர்பாவது பாத்திரக்கடை கொடுப்பனை. கேள்வி, மருத்துவத்துறை நரம்பு மண்டல படிப்பு நரம்பு அறிவியல். இதற்கு பதில்: அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், தோல் மற்றும் நரம்பு இவை புதன் கர்மா பதிவோடு சம்பந்தப்பட்டது. புதன் கர்ம பதிவு சூரியன் கர்ம பதிவு லக்னமாகவும் 10ஆம் பாவமாக இருப்பது. பொதுவாக மருத்துவத்துறையில் ஒருவர் போக சூரியன் கர்மா இருக்க வேண்டும். லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் 10ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது. லக்னத்தில் கேது, லக்னம் மற்றும் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு, 10ஆம் பாவத்தில் கேது இருப்பது. இந்த தொடர்பு மருத்துவருக்கு உண்டான முதல் தகுதி. குறிப்பாக லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் சூரியன் கர்மாவாக இருந்து 10ஆம் பாவத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர். அடுத்த விதிமுறை: லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் சூரியன் கர்மா, 10ஆம் அதிபதி 10ஆம் பாவ முனை புதன் கர்மா நட்சத்திரத்தில் இருப்பது, 10ஆம் அதிபதி 12இல் இருப்பது, 12ஆம் அதிபதி 10இல் இருப்பது, 10ஆம் பாவத்தில் கேது இருப்பது. இவர் தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர். நரம்பியல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் 10-12 லக்ன சேர்க்கை இருந்தால் இந்த தொழிலில் மிக சிறந்து விளங்குவார்கள். நிபுணர் நிலை அடைவார்கள். வேறு படிப்பு படிக்க ஆசைப்பட்டால் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபணு விஞ்ஞானம், ஜெனட்டிக் சயின்ஸ், டிஎன்ஏ ரிசர்ச், மருத்துவ அறிவியல் ஆய்வு படிப்பு படிக்கலாம். மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி இந்த படிப்பு மூலம் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டால் நிபுணத்துவம் அடைய முடியும். இதுவே பிறப்பின் கொடுப்பனை. அடுத்த கேள்வி, மூளை சம்பந்தப்பட்ட மருத்துவம். இதற்கு பதில்: அறுவை சிகிச்சை செய்வதற்கான கர்ம தொடர்பு ராகு. ராகு கர்மாவை சொல்லக்கூடியது குரு கிரகம்.
9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி. சூரியன் கர்மாவை சொல்லக்கூடியது கேது 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி. லக்னம் சூரியன் கர்மா இருந்து லக்ன அதிபதி ராகு கர்மா வாங்கி இருந்தால் அதோடு 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி கேது குரு சேர்க்கை இருந்தால் அல்லது 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி 9 12 பாவ தொடர்பு இருந்தால் அல்லது 12ஆம் அதிபதி 9ஆம் பாவ அதிபதியுடன் சேர்க்கை, இவை அனைத்தும் மூளை சம்பந்தப்பட்ட மருத்துவம் ஆவதற்கு கொடுப்பனை. 9 10 12 சேர்க்கை இருந்து லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் சூரியன் கர்மாவாக இருந்தால் அல்லது 10 குரு கேது இந்த 3 சேர்க்கை வலிமையான சேர்க்கையாக இருந்தால் வீரியம். ஆட்சி உச்சம் இருந்தால் இன்னும் வீரியம். மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் அடைய முடியும். அறுவை சிகிச்சை செய்ய சூரியன் கர்மா ராகு கர்மா இருக்க வேண்டும் அல்லது கேது கிரகம் குரு கிரகம் சேர்க்கை இருக்க வேண்டும். மூளை அறுவை சிகிச்சை செய்ய குரு கர்மா இருக்க வேண்டும். இதோடு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 கிரகத்தில் ஏதேனும் ஒன்று 10ஆம் பாவத்தில் அமர்ந்து இருப்பது, அந்த கிரகத்தோடு குரு மற்றும் கேது சேர்க்கை இருக்க வேண்டும். 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதியோடு சூரியன் குரு கேது அல்லது சந்திரன் குரு கேது அல்லது செவ்வாய் குரு கேது சேர்க்கை இருக்க வேண்டும். 1 9 12 2 9 12 5 9 12 இந்த சேர்க்கையோடு 10ஆம் பாவ தொடர்பு சேர்க்கை பார்வை தொடர்பு இருந்தால் மூளை அறுவை சிகிச்சை செய்ய இந்த கிரக சேர்க்கை பாவச் சேர்க்கை இருக்க வேண்டும். தனக்கென்று அங்கீகாரத்தை அடைய முடியும். இது தொழில் கிடையாது. அவர் கர்மாவுக்கு பரிகாரம். தன் வாழ்க்கை பரிகாரமாக இருக்கும். அடுத்த கேள்வி, மருந்து பொருள் தயாரிக்கும் கம்பெனியில் இருப்பவர்கள். பதில்: பொதுவான மருத்துவத்துறை சூரியன் கர்மா, பார்மசி சந்திரன், ராகு கர்மா 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு சூரியன் கர்மப்பதிவு, சந்திரன் கர்மப்பதிவு, ராகு கர்மா இந்த தொடர்பு இருந்தால்தான் மருந்து தயாரிக்கவும் மருந்து மாத்திரை விற்பனை செய்யவும் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டால் வாழ்வே பரிகாரமாகும். அடுத்த கேள்வி, பிரேத பரிசோதனை மருத்துவர் கர்மா தொடர்பு. பதில்: 10ஆம் பாவத்தோடு கேது கிரகம் மீனம் வீடு 12ஆம் அதிபதி 12ஆம் பாவம் பிரேத பரிசோதனைக்கு சூரியன் கர்மா, அதோடு அறுவை சிகிச்சை செய்ய ராகு கர்மா சனி கர்மா இந்த 3 கர்ம பதிவு உடைய சேர்க்கை. சூரியன் ராகு சனி கர்ம ஒரு சேர 10ஆம் பாவத்தோடு தொடர்பு. கேது குரு புதன் இந்த 3 கிரகமும் ஒரு சேர 10ஆம் பாவத்தோடு 6ஆம் பாவத்தோடு லக்னத்தோடு தொடர்பு ஆவது பாவ ரீதியாக தொடர்பு. 6 9 12 பாவம் அல்லது அதிபதி ஒரு சேர 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி சேர்க்கை தொடர்பு பார்வை சம்பந்தம் பெற வேண்டும். 1 6 9 10 12 ஒரு சேர தொடர்பு இருப்பவர்கள் பிரேத பரிசோதனை மருத்துவத்துறையில் இருக்க முடியும். அடுத்த கேள்வி, தடயங்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு. பதில்: சனி ராகு புதன் கர்மா ஒரு சேர 10ஆம் பாவ தொடர்பு. புதன் 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி சனி கர்மா. குரு 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி ராகு கர்மா. ரோஹிணி உத்திரம் பூராடம் புதன் கர்மா. 10ஆம் பாவ முனை 10ஆம் அதிபதி புதன் கர்மா இருக்க வேண்டும். 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதியோடு 6ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடர்பு பெறுவது அல்லது குரு புதன் கிரகம் இணைவது, இவர்கள் தடயங்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1 6 9 10 ப்ளஸ் புதன் கர்மா 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி குரு ப்ளஸ் புதன். அடுத்த கேள்வி, துர்மரணம் தற்கொலை மரணம் கிரக தொடர்பு. பதில்: இதில் 2 விதம். தன்னை யாரும் காப்பாற்றாத அளவிற்கு தெளிவாக தற்கொலை செய்து கொள்பவர்கள். அடுத்த ரகம், பயத்தில் திடீரென்று சொதப்பி அது சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு ஏற்பட்டு ஆனால் காலம் முழுவதும் அந்த வலி வேதனையை காலம் முழுவதும் சுமப்பவர்கள். தற்கொலை முயற்சி தற்கொலை மரணம் இதற்கு தொடர்பு கொண்ட நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் பூரட்டாதி. இதில் பூசம் அபாயகரமான நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரமும் அதிகமாக அந்த எண்ணம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டும். 1 9 தொடர்பு லக்ன அதிபதி 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி லக்னத்தில் குரு, இது வீரியம். அடுத்தது 1 12 தொடர்பு லக்னம் லக்னாதிபதி 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி லக்னத்தில் கேது, இந்த சேர்க்கை பார்வை தொடர்பு இதுவும் வீரியம். 1 9 சந்திரன் கர்மா, இதோடு 1 3 1 8 1 9 3 8 9 லக்ன தொடர்பு, இவர்களுக்கும் இந்த மனநிலை இருக்கும். 12 சந்திரன் கர்மா 1 3 1 8 1 12 ஆக மொத்தம் 3 8 12 லக்ன தொடர்பு, இவர்கள்தான் தற்கொலைக்கு தயாராக இருப்பவர்கள். இவர்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதோடு சூரியன் சந்திரன் கர்மப்பதிவு இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டின் தன்மை.
வேலையில் இருந்து ஓய்வு பெற்று நீண்ட நாள் சேமிப்பு 8ஆம் பாவம் 2, 8 ஒன்றோடு ஒன்று தொடர்பு பெறும். அடுத்த கேள்வி, திருமண காலத்தில் ஒரு சில வீட்டில் விபத்து நடப்பது. விபத்திற்கு காரணம் ராகு கர்ம பதிவு. இதற்கு பதில், பூசம் விசாகம் சதயம் குரு எங்கு போய் அமர்ந்து இருக்கிறாரோ அங்கு ராகு கர்மா இயங்கும். தனுசு வீடு இயல்பிலேயே ராகு கர்ம வீடு. 9ஆம் வீடு 9ஆம் அதிபதி இவர்கள்தான் விபத்துக்கு காரணம். பாக்கியஸ்தானம் என்பதும் விபத்துக்கு காரணம். இவர்கள்தான் விபத்து நடப்பதற்கு காரணகர்த்தா. 7ஆம் பாவம் 7ஆம் வீடு 7ஆம் அதிபதி 9ஆம் பாவம் 9ஆம் வீடு 9ஆம் அதிபதி. 7, 9 சேர்க்கை பார்வை தொடர்பு இருந்தால் 7ஆம் வீட்டில் குரு இருப்பது, 7ஆம் அதிபதியுடன் குரு இணைந்து இருப்பது, அந்த ராகு கர்ம பதிவு திரும்ப திரும்ப வருவது, அது சார்ந்த குடும்பத்தில் திருமண நேரத்தில் விபத்து நடக்கும். 1, 9, 9, 1 லக்னத்தில் குரு, லக்ன அதிபதியுடன் குரு சேர்ந்து இருப்பது, 1, 9 குரு அவர்களுக்குத்தான் விபத்து வாய்ப்பு. அடுத்த கேள்வி, பாதசாரம். பதில், லக்ன அதிபதி சனி ரிஷபத்தில் ரோஹிணியில் இருக்கிறார். ரிஷபத்தில் செவ்வாய் கர்மாவை கொடுப்பார் சனி. ஆனால் அந்த ரிஷபத்தில் இருந்து ரிஷபம் குரு கர்மா, ரோஹிணி புதன் கர்மா. இப்போ சனீஸ்வரர் குரு ப்ளஸ் புதன் கர்மா வாங்கியதால் தன் சொந்த வீட்டிற்கும் மகரம் கும்பம் வீட்டிற்கு குரு ப்ளஸ் புதன் கர்மாவை கொடுப்பார். ஆனால் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10க்கு செவ்வாய் கர்மாவை கொடுப்பார். தன் சொந்த வீட்டிற்கு குரு ப்ளஸ் புதன் கர்மாவை கொடுப்பார். இதுவே பாதசாரம். அடுத்த கேள்வி, கர்மா பரிமாற்றத்தின் வலிமை. பதில், கேதுவை தவிர மீதி 8 கிரகங்களும் ஒவ்வொரு இடத்தில் உட்காரும்போது இவர்கள் கர்மாவை அங்கு வெளிப்படுத்தி அந்த இடத்தில் உள்ள வீட்டின் கர்மாவை உள்வாங்கி அதோடு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர கர்மாவையும் உள்வாங்கி அந்த கிரகம் தன் சொந்த வீட்டிற்கும் அவர் பெற்றுக்கொண்ட வீடு ப்ளஸ் நட்சத்திரங்கள் 2 கர்மாவையும் தன் வீட்டிற்கும் கொடுக்கிறார். மற்றபடி பார்க்கும் இடம் இருக்கும் இடம் தன் கர்மாவை கொடுக்கிறார். அடுத்த கேள்வி, தந்தைக்கு ஆயுள் கண்டம். தந்தை ஜாதகத்தில் 6, 8 தொடர்பு இருந்து, பிள்ளை ஜாதகத்தில் 2, 4 தொடர்பு இருந்து, புனர்பூசம் சுவாதி அவிட்டம் லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திர கலவை இருந்தால் கண்டம். இதை தாண்டினால் கண்டத்திலிருந்து தப்பித்து நீண்ட நாள் உயிருடன் இருப்பார். இதுவே இயற்கையின் ரகசியம். லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம் சூரியன் சனி கர்மா ஒரு சேர இருந்து 6ஆம் பாவம் அல்லது 6ஆம் அதிபதி அல்லது புதன் இதோடு 9ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் தந்தை இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதே ஜாதகத்தில் 2, 4, 4, 2 சம்பந்தம் இருந்தால் தந்தை ஆயுள் விஷயத்தில் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, தற்கொலை மற்றும் விபத்தினால் மரணம். இதற்கு பதில், இதற்கு ராகு கர்மா இருக்க வேண்டும். பூசம் விசாகம் சதயம் லக்னம் லக்னாதிபதியாக ராசி நட்சத்திரம் இருந்து இந்த நட்சத்திரத்தில் உள்ள குடும்பத்தில் பிறந்தால் துர்மரண நிகழ்வு நடக்கும். இது முதல் நிலை. அடுத்தது குரு கிரகம் 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி விபத்து அண்டு தற்கொலை மரணம் சுட்டிக்காட்டும் பாவ கிரகம். விபத்து மற்றும் தற்கொலை. அடுத்தது தற்கொலை மட்டுமே சுட்டிக்காட்டும் கிரகம் கேது. 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி. ஆயுள் 8ஆம் பாவம் 8ஆம் ஸ்தானம் பாதிப்படைந்தால் ஆயுள் பாதிப்பு ஏற்படுத்தும். ராகு கர்மப்பதிவு இருந்து 1, 8, 9 தொடர்பு இருக்குமானால் இவர்கள் வண்டி ஓட்டுவது கவனமாக இருக்க வேண்டும். தற்கொலை சம்பந்தப்பட்ட மனதில் ஏற்பட்டால் உடனே மனதில் இருந்து நீக்க வேண்டும். 1, 8 ப்ளஸ் குரு கிரகம் சேர்ந்து இருப்பது, பார்வையால் தொடர்பு பெறுவது, 1, 8 குரு சேர்க்கை, 1, 8 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி இந்த சேர்க்கை இருந்தால் 9, 8 இருவரும் சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலும் சரி தற்கொலை மற்றும் வாகன பிரயாணம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு துர்மரண வாய்ப்பு உண்டு. லக்னத்தில் ராகு கர்மா அல்லது சனி கர்மா, லக்ன அதிபதி சூரியன் கர்மா, 9ஆம் பாவம் லக்னாதிபதி 9இல் இருப்பது, 4ஆம் அதிபதி 5இல் இருப்பது அல்லது 4, 5 தொடர்போடு 8ஆம் அதிபதி தொடர்பு கொள்வது, இது போன்ற அமைப்பு இருந்தால் தந்தை துர்மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் மற்றும் ராகு கர்மா சேர்க்கை வீரியம் அதிகம். 1, 8, 9, 1, 8, 12 தன் ஜாதகத்தில் இருந்தால் உறுதியாக தந்தைக்கு ஆயுள் கண்டம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த கேள்வி, இருதாரம் அமைப்பு. பதில், பூசம் ஆயில்யம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருதார அமைப்பு. இதில் பூசம் மட்டும் 2க்கு மேற்பட்ட திருமணத்தை சொல்லும் பாவம். ஆயில்யம் பூரட்டாதி இருதாரத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். சூரியன் கர்மா ராகு கர்மா 2 கர்மா ஒரு சேர ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்ப பரம்பரையில் அந்த வம்சாவளியில் 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்து இருக்கும். 12ஆம் பாவம் 2 மட்டும் 9ஆம் பாவம் 2க்கு மேற்பட்ட திருமணத்தை சுட்டிக்காட்டும். குரு கேது 9, 12 ராகு சூரியன் கர்மா நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் புரட்டாதி
ஐந்தாம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருப்பது, 3ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருப்பது, 5, 3 ஒரு சேர இணைந்து இருப்பது, சூரியன் கர்ம தொடர்பு இருந்து 9, 12 தொடர்பு இருந்தால் தந்தைக்கு இருதார அமைப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. 1, 7, 9, 1, 7, 12 ஒன்றோடு ஒன்று வலிமையாக இணைந்து இருக்க வேண்டும். இந்த சேர்க்கை தந்தை ஜாதக அமைப்பு இருந்தால் வலிமையான அமைப்பு. 9, 12 சேர்க்கை தொடர்பு பார்வை, 5, 3, 3, 5 சேர்க்கை தொடர்பு பார்வை, இதோடு சூரியன் கர்மா ராகு கர்மா சேர்க்கை தொடர்பு பார்வை தந்தைக்கு இருதாரத்தை சுட்டிக்காட்டும் வலிமையான சேர்க்கை. அடுத்த கேள்வி, செவ்வாய் கர்மா மாங்கல்ய பாவம். இதற்கு பதில், 2ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம். பெண்ணிற்கு 2இல் சனி அல்லது 11ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் மாங்கல்ய பாதிப்பு உண்டு. 1, 2 சனி சேர்க்கை, 1, 2, 11 பாவ அதிபதி சேர்க்கை. அடுத்தது தாமதமாக திருமணத்திற்கு 1, 7, 11, 1, 7 சனி சேர்க்கை. உத்தியோக பிரச்சனைக்கு வேலை கிடைக்காமல் போகிறது, கிடைத்த வேலை நிலைக்காமல் இருப்பது, 1, 6, 11, 1, 6 சனி. சொத்து பிரச்சனைக்கு 1, 4, 11, 1, 4 சனி. சகோதரர் பிரச்சனைக்கு 1, 3, 11, 1, 3 சனி. விளையாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு 1, 5, 11, 1, 5 சனி. வேலையில் இருந்து ஓய்வு பெற்று நீண்ட நாள் சேமிப்பு 8ஆம் பாவம். 2, 8 ஒன்றோடு ஒன்று தொடர்பு. வளர்ப்பு தாய் தந்தை ஜாதகத்தில் எப்படி எடுப்பது? 6, 11 தத்து எடுத்து வளர்க்கும் தாய் தந்தை கர்ம தொடர்பு. 4, 9 பெத்து எடுத்த தாய் தந்தை கர்ம தொடர்பு. நன்றி, வணக்கம்.